எல்லாத்தையும் கொடுக்கறவ யாரு அப்படின்னா மகாலட்சுமி. அந்த அஷ்டலக்ஷ்மியும் நமக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து சௌகரியங்களையும் அனைத்து செல்வங்களையும் நமக்கு தரக்கூடியவள் அவள் தான். அப்ப இத்தனைக்கும் காரணமானவ இங்க உட்கார்ந்துருக்காளே அந்த மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமி தான் இத்தனைக்கும் காரணம். நம்முடைய வெற்றி, நம்முடைய இளமை, நம்முடைய நிம்மதி, நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய சந்தானங்கள், நம்முடைய பதவி, நம்முடைய செல்வங்கள், நம்முடைய தைரியம் எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அவ என்ன பண்றா? வைகுண்டத்தை விட்டு போயிடுறா, சமுத்திரத்துல மூழ்கிடுறா. வைகுண்டமே இருட்டாயிடுச்சு. இப்ப சொல்லுங்க, நாராயணரை நாம முன்னாடி வைக்கணுமா, மகாலட்சுமிய முன்னாடி வைக்கணுமா? திருப்பதி போறோம்ல, திருப்பதி போறோம், அங்க நாராயணருக்கு கொட்டோன்னு கொட்டுது துட்டு. ஆனா நாம என்னைக்காவது நினைச்சிருக்கோமா நாராயணருக்கு அங்க விழுதுன்னுட்டு? கிடையாது. அங்க யார் அமர்ந்து ஆட்சி செய்யறா? மகாலட்சுமி. அவளுடைய அனுக்கிரகம் அந்த வேங்கடமலையில பரிபூர்ணமா இருக்கிறதால அந்த வேங்கடமலைக்கு அப்படி ஒரு கடாட்சம், செல்வ கடாட்சம் இல்லையா? பணக்கார கடவுள். ஆனா பணக்கார கடவுளுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடியவள் யாருன்னா மகாலட்சுமி. அப்படிதான் வீட்டுல கூட நம்ம பொதுவா பெண்களை தான் அப்படி சொல்லுவோம். பெண்களை பார்த்துதான் நீ மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, நீ பராசக்தி மாதிரி இருக்கம்மா, நீ சரஸ்வதி கடாட்சமா பேசுறமா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எந்த ஆணையாவது பார்த்து, தப்பா எடுத்துக்காதீங்க, எந்த ஆணையாவது பார்த்து நீ சிவன் மாதிரி இருக்க, நீ முருகன் மாதிரி இருக்க, நீ பெருமாள் மாதிரி இருக்கன்னு சொல்றோமா? சொல்றது இல்லையே. காரணம் என்ன அப்படின்னா அந்த இறை தத்துவத்தை, அந்த சக்தியின் தத்துவத்தை முழுவதுமாக பெற்றவள் பெண். அதனாலதான் பாரதியார் கூட சொல்லிட்டார், பெண்ணாக பிறந்திடவே பெரும் மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொன்னார். நம்மள பொண்ணா பிறக்கிறதுக்கே பெரிய தவம் செஞ்சிருக்கணும் இல்லையா? அத்தகைய பெண் பிறப்பு ஏன் அத்தகைய சிறப்பு அப்படின்னா அந்த ஆதி சக்தி பெண் வடிவத்துல நமக்கு காட்சி கொடுக்குறா. பெண் வடிவத்துல நமக்கு அவ எத்தனையோ வடிவம் எடுத்துக்கிறா, எத்தனையோ வடிவங்கள் அவளுக்கு, எத்தனையோ உருவங்கள். ஆனாலும் நமக்கெல்லாம் சக்தின்னா யாரு தெரியுது? ஒரு பெண் ஸ்வரூபமா தான் பாக்குறோம். அத்தகைய பெண் ஸ்வரூபத்தை பெற்றவர்கள் நாம் இல்லையா? இப்ப நமக்கும் அந்த சக்தியின் தத்துவம் நமக்குள்ளும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு உரிய விஷயங்களை நம்ம பின்பற்றுவதால இருக்குது. பொதுவா மகாலட்சுமியை குளிர்விக்கிறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவளுக்கு அவமரியாதை சுத்தமா பிடிக்காது. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல அவளுக்கு அவமரியாதை நேர்ந்துச்சு அப்படின்னா எழுந்து போயிடுவா.